சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் மேற்கு ஒன்றிய இருசக்கர வாகன ஊர்வலம் மற்றும் மேட்டூரில் ஆர்ப்பாட்டம். Dan beliau.
சட்டமன்ற தொகுதியில நம்ம சதாசிவ அண்ணன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில எதுக்காக கூட்டம் முடிக்கிறாங்க தெரியலையா? நீங்க இருக்கீங்க, நாங்களே வந்தோம், பார்த்தாதான் தெரியுது கூட்டம். அவங்க ஊருக்குள்ள நோட்டீஸ் கொடுக்க சொல்றதுக்கு வராங்க. சரியா? என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை அன்புமணி ஐயாவுக்கே நம்ம ஓட்டு போடுறோம். அன்புமணி அண்ணனுக்கு ஓட்டு போட்டா என்ன தெரியுமா நடக்கும்? இலவச கல்வி. என்ன ஒரு விபத்தாய் போயிருது, ஒரு ஆபத்து காலத்துல எத்தனையோ வகை ஆபரேஷன் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த மருத்துவத்துக்கு இலவச மருத்துவம். ஏழைகளுக்கு என்ன, கோடீஸ்வரனுக்கு என்ன மருத்துவமோ ஏழைவாளை குடிசையில் அதே மருத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம விவசாயிகள், குறிப்பாக விவசாயிகளுக்காகவே உண்மையான குரல் கொடுக்கிற எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய காலத்தை வலுப்படுத்துங்கள். நாடு நல்லா இருக்கும். ஒரு திருட்டு பரட்டு இருக்காது, ஒரு ஊழல் இருக்காது. சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற எங்க அண்ணன் சதாசிவ அண்ணன் எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு உருவாக்க காரணமா இருக்காரு, எத்தனை கல்லூரி உருவாக்க காரணமா இருக்கிறாரு, எத்தனை பிள்ளைகளை படிப்புக்கு காரணமா இருக்கிறாரு. பசுமை நாயகர் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஆணைக்கிணங்க, கௌரவ தலைவர் தியாகச்சம்மல் அவர்கள் ஆணைக்கிணங்க இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்மளுடைய சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இளம் போராளி மருத்துவர் சின்னையா அவர்களின் கட்டளை கேட்டு நமது வன்னியர் சங்க 10.5% இடஒதுக்கீடு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், மரியாதைக்குரிய சதாசிவம் மன்னர் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ராமகிருஷ்ணன் அண்ணார் அவர்களே, மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளை நிர்வாகிகளே, என் இனமான வன்னியர் தொப்புள் குடி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டிருக்கும் வன்னியர் சங்க இடஒதுக்கீட்டு ஆர்ப்பாட்டத்தின் சீன் முன்னோடிகளுக்கும் பெரும் திரளாக கலந்து கொண்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டம் 2 நாட்களில் மக்களுக்கு, பாட்டாளிகளுக்கு, வன்னியர்களுக்கு தகவல் சென்று அவர்களாக வந்த கூட்டம்தான். மாநில அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் கொளத்தூர் ஒன்றியத்தின் சார்பாக நன்றி கூறி, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்களே, இங்கு வரவேற்புரையாற்றி இருக்கின்ற வன்னியர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அம்பு சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களே, மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கொளத்தூர் முன்னாள் சேர்மன் துரைராஜ் அவர்களே, கொளத்தூர் ஒன்றியத்துடைய துணைத் தலைவர் மாரப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய மாநில இளம் சங்கத்தினுடைய தலைவர்
அன்பு செல்வர் ராசா இருக்கின்ற காவல்துறை எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. அங்கங்கே காவல்துறையை வைத்து தடுக்கிறார்கள். நாங்கள் திருட போகிறோமா, இல்லை யாரையாவது கொலை செய்ய போகிறோமா? எங்களுடைய உரிமையை கேட்கின்றோம், எங்களுடைய உரிமையை கேட்கின்றோம், வன்னியர்களின் உரிமையை கேட்கின்றோம். அந்த போராட்டத்திற்கு போவதற்கு இந்த தமிழக அரசு அங்கங்கே தடை செய்கின்றது. இந்த தடையை மீறி இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இது ஐயாவின் கட்டளை. ஐயா அவர்கள் கையசைத்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிராமத்திலே நாங்கள் ஒரு ஈக்காக்கா கூட போகாது, ஒரு ஈக்காக்கா கூட போகாது. எங்களுடைய ஐயா அவர்களின் வளர்ப்பு பிள்ளை மாவீரன் குரு அன்றே சொன்னார், ஐயா அவர்கள் கையெழுத்தால் தமிழகம் சந்திக்கும் என்று சொன்னார். அதே போல என்னுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் கொரோனா காலத்தில் கூட வீதியில் வந்து போராடினார். எங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் வளர்த்த பிள்ளைகள் தான் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள். ஆகையால் எங்களை என்றும் தடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஐயாவை வேலை இல்லை என்று இலக்கணமாக சொன்னீர்கள். எங்கள் ஐயாவுக்கு 86 வயதில் இளைஞராக வேலை வந்துவிட்டது. எங்கள் ஐயா அவர்கள் இந்த இடத்திற்கு 10.5 வாங்கியே கொடுத்து, கட்டாயம் வாங்கி கொடுத்து, நம்முடைய வன்னிய சமுதாயத்தில் ஒரு முதலமைச்சரை உருவாக்கி தந்துதான் எங்களுடைய ஐயா அவர்களின் மன நிறைவாகும் என்பதை சொல்லி, நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து பாட்டாளி சொந்தங்களும், அனைத்து இளைஞர்களும், அனைத்து பெண்களும், அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்களும், மாவட்ட பொறுப்பாளர்களும், சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த ஆர்ப்பாட்டம் போல அடுத்தது மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் செய்து முடிப்போம், கட்டாயம் செய்வோம் தானே, கட்டாயம் செய்து முடிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. 5% இடஒதுக்கீட்டை பெற்று தருவோம் என்று நடைபெறுகிற பெரும் திரள் கூட்டத்தினுடைய தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சதாசிவம் உள்ளிட்ட கலந்து கொண்டிருக்கிற கட்சியின் பல்வேறு நிலையிலே இருக்கிற பொறுப்பாளர்களே, வன்னியர் சங்கத்தினுடைய பல்வேறு நிலையிலே இருக்கிற பொறுப்பாளர்களே, 10% இடஒதுக்கீட்டை பெற்றுத் தராமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று தெரிந்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பிகளே, ஏதோ இங்கே வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்துகிறது, இவர்கள் ஏதோ அக்கிரமம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கிலே மேட்டூர் நகரிலே திரண்டு கொண்டு நிற்கிறார்கள் என்று நம்முடைய சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே யாருக்கும் எதிராக வன்னியர்கள் போராட்டம் நடத்தவில்லை. எங்களுக்காக உரிமையை கேட்டு நடத்துகிறோம். 1987 செப்டம்பர் 17 எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே நடக்காத 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைத்த சமூக நீதி போராளி டாக்டர் ஐயா அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏறி கொடுக்க வருகிற என்ன சம்பாதிக்க சொத்தா யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கூட மச்சான வச்சு இன்னைக்கு இருக்கிற அமைச்சர், கல்வி அமைச்சர் பொய்யாமொழி, அவர் பேரே பொய்யாமொழி, அவரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எங்களுக்கான இடஒதுக்கீட்டை மச்சான வச்சு வழக்கு போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி புறமுதுகிட்டு புறக்காலி வழியா வந்து எங்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்து வைத்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே, எழுதி வச்சுக்காங்க. 2026 தேர்தலுக்குள்ளாக இடஒதுக்கீட்டை நீங்கள் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டால் நிச்சயமாக சொல்லுகிறோம், தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் திமுகவின் கடைசி ஆட்சி ஒன்றுடைய ஆட்சியாக சொன்னிய 15% இடஒதுக்கீட்டை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த தேர்தல் இல்ல, அவங்கள யாரு சந்தானம் செத்து போயிடுவாங்க. திமுக போன 5 ஆண்டுகளுக்கு முன்னால அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தலிலே 15% இடஒதுக்கீடு திமுக ஆட்சிக்கு வந்தா கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. அன்னைக்கு எந்த வாரியா சந்திச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அன்னைக்கு சொன்ன இடஒதுக்கீடு எந்த வகைக்கு கொடுக்க மாட்டாங்க. சரி, உங்களுக்கு கொடுக்கணும் முயற்சியா ஏன் எங்களுக்கு வந்து தடுத்து வச்சேன், என்ன வகைக்கு தடுத்து வைக்கிறேன்? நான் என்ன உங்க சொத்தை கேட்கமா, உங்க திணி விதிக்கிற சொத்தை கேட்கமா, உங்க அதிகாரத்தை கேட்கமா, உங்க பணத்தை கேட்கமா, உங்க ஆட்சியை பங்கு கேட்கமா? எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம். எங்களுக்கான உரிமையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்றவர் நீ
உங்க அப்பா தலைவிதி கருது குற்றவாளி கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வன்னியர்களின் ஒட்டுமொத்த எதிரிகள். உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை. இது மேட்டூரில் மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் நடக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளான இடஒதுக்கீட்டை சமூக நீதி போராளியின் 46 ஆண்டுகால கடனை நிறைவேற்றாவிட்டால் திமுகவில் இருக்கிற வன்னியர்கள் மட்டுமல்ல, அதிமுகவில் இருக்கிற வன்னியர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற எல்லா வன்னிய சமுதாய மக்களும், அனைத்து கட்சி சமுதாய மக்களும் உனக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே எங்களுக்கு முதல் இடஒதுக்கீடு மருத்துவர் அண்ணன் அன்புமணி வாழ்க, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் வாழ்க என்று சொல்லி அந்த இடத்தில் பிறந்த நான் 3 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது என்று சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க மனு கொடுக்க போறோம். நீங்க உங்க பிஏ புருஷோத்தமா அனுப்புங்க. காவல்துறைக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் அன்பான வேண்டுகோள். இவ்வளவு பெரிய சமுதாயம் நாம மனு கொடுக்க வரோம். மனுவை வாங்கறது தாஜிட்டாரு சப்கட்டர் மனுவை தாஜிட்டாரு வாஸ்படியில் போட்டு வந்துருவோம். நீங்க வாங்கறது இல்லைன்னா மனுவை வாஸ்படியில் போட்டு இல்லைன்னா நீங்க வர வரைக்கும் நாங்க வர வரைக்கும் போராட்டம் பண்ணுவோம். நீங்க சப்கலைக்கு பிஏ தாஜிட்டார் வரலாம், நாங்க சாலை முறையில் உட்கார போறோம். உட்காரமா இல்ல கேட்டோம். நாங்க தாஜில்தார் சப்கலெக்டர் நல்லா வேலை செய்யறாங்க, மதிக்கிறோம். ஒரு பெரிய சமுதாயம், எம்எல்ஏ கட்சி, வன்னியர் சங்கம் இவ்வளவு பொறுப்பாளர், 2 தொகுதி பொறுப்பாளர் வரோம். ஒரு மனு கொடுக்க போறோம். தாஜில்தார் இருக்கணுமா வேண்டாமா? வன்னியர் சங்கம் வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, வன்னியர் சங்கம் வளர்கவே. போராட்டம் இது போராட்டம்.